வணக்கம், வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர். இப்போ பேசிக் கிளாஸில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்பரில் 10. சரிங்களா, ஸ்டிச் நம்பர் 10ல் பேசிக் கிளாஸ்க்கானது பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். சின்னதாக ஒரு லைன், ஒரு 10 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்குங்க. நான் ஜஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு போட்டுக்கிறேன். போட்டு அதே மாதிரி ஈக்குவலாக அதுக்கு நேராக ஸ்கேல் அப்படி மேலே வச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சு கேப் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு லைன் தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கே கொஞ்சம் பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் சின்னதாக ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு லைன் போட போகிறோம். இந்த மாதிரி கேப்பில் லைன் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஜரி த்ரெட்டை எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுற போகிறோம், இந்த நம்பரில் இது வந்து லைன் 1, இது லைன் 2, இந்த அதே மாதிரி பார்த்துங்க. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்து 11 லைன்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் 11 லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீடில், அதாவது நம்பர் 13 ஆர் 14 எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்பர் 1 2 லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, அந்த லைனில் நம்பர் 1ல் போய் நீடில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. எடுத்த உடனே பக்கத்தில் டேரெக்டாக அப்படி செயினை கொண்டு வராமல் மேலே போய் ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு நம்பர் 2 லைனுக்கு வந்து ஒரு லாங் செயின், குட்டியாக கீழே ஒரு லாக் செயின். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 and 2 போட்டிருக்கலாம். செகண்ட் லைனில் போய் ஒரு சின்னதாக செயின், அதை அப்படியே என்ன பண்ணுறோம் மேலே கொண்டு போகிறோம். ஃபஸ்ட் லைன் கொண்டு போய் ஒரு லாங் செயின், அப்படியே ரிவர்ஸில் இழுக்கும் போது என்னாகும், ஒரு நாட் விழுகும். அதுக்கு கீழே ஒரு லாக் செயின். இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு செயின், இங்கே எந்த ஒரு லாக்கும் வைக்காமல் டைரெக்டாக மேலே போய் ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு லாங் செயின், ரிவர்ஸில் இழுக்கும் போது என்னாகும், அப்படி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துடும். இந்த முடிச்சில் அதுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு லாக் செயின். பார்க்கும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது எல் ஷேஃபாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு லைனாக போட்டு வரும்போது என்னாகும்னா ஒரு பா மாதிரி நமக்கு கிடைக்கும். சேம் இதே தான் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சிங்கிள் செயின் இந்த 6 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். மீதி வந்து பீடு யூஸ் பண்ணி பண்ணலாம். 6 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். 7 8லேருந்து ஒரு பீடு யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இதில் கட் பீட்னாலும் சரி தான், இல்லை டியூப் பீடு, அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸில் 4-5 லோட் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஒரு பீடாக கூட லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக ஒன்று ஒன்றா கூட எடுத்து ஒரு செயின், அதாவது இந்த சின்னதாக செயின் போடுறோம்ல அந்த நம்பருக்கு இடையில 5 to 6 இடையில, அந்த மாதிரி 6லேருந்து 7 வரைக்கும் ஒரு சின்ன செயின், அதுக்கு பதிலாக டியூப் பீடு கட் பீடு உள்ளே போடுறேன். உள்ளே போட்டு ஒரு செயின் போடுறேன். அதை அப்படியே என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின், அப்படியே ரிவர்ஸில் எடுத்து வந்து கீழே லைன் நேராக ஒரு குட்டி லாக் செயின். இப்போ இந்த செயினுக்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் பீடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பீட்லே. சரிங்களா, இப்படி என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் பீடு யூஸ் பண்ணலாம். 1 mm 2 mm 3 mm பீட்ஸ் வந்து 4 mm, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் இப்படியே லாஸ்ட்டில் வந்து ஒரு குட்டி லாக் செயின் கொடுத்து அது பக்கத்தில் இன்னொரு பாயிண்ட் பண்ணி 2 நாட் போட போகிறோம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ்க்கும் ஒரு சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த வந்து
பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக மாறும். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் பாருங்கள். இந்த கேப்பில் என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக சுகர் பீட் எடுக்கிறோம். சுகர் பீட் எடுத்து சின்னதாக என்ன பண்ணால் ஒரு குட்டி செயின் போட்டு இது பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப தள்ளாமல் பக்கத்தில் என்ன பண்ணுறேன், சின்னதாக நாட்டு இப்படி வச்சு இன்னாட் போட போகிறேன். தெரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு பீடை மட்டும் யூஸ் பண்ணி இன்னாட் போடுறேன். இப்படி லைட்டாக எடுத்திங்கன்னா உள்ளே போய்டும். சேம் இந்த பாக்ஸ் வரைக்கும், இந்த கட் பீட் கொடுத்துருக்க பாக்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் இதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸை வேறு ஏதாவது இமேஜில் அப்ளை பண்ண முடிஞ்சாலும் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, சரியில் இந்த மாதிரி எம்டியாக வெறும் செயின் மட்டும் போட்டு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு போடுங்க. அடுத்து வந்து சென்டரில் இந்த கட் பீடு, சுகர் பீடு ஏதாவது ஒரு பீடை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் சரிலையும், அடுத்து சில்க் த்ரெட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஃபுல்லாக போட்டுட்டு சென்டரில் வந்து சின்ன சின்னதாக சுகர் பீடு ஒரு செயின் போட்டு தனித்தனியாகவே நீங்கள் லாக் வச்சு அப்ளை பண்ணி எனக்கு இமேஜ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்துட்டு டவுட்ஸ் எதுவும் கேட்கணும், புரியல அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது இந்த இமேஜில் கரெக்ஷன் பண்ணணும், செய்யணும், எனக்கு இந்த இமேஜஸில் வந்து கற்றுக்கணும், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் கேட்டுக்கணும் அப்படிங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸும் போகுது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதுவும் எனக்கு புரியல அப்படின்னாலும் 1 hour வந்து டெய்லியும் லைவ் கிளாஸஸ் போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்பரும் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயிலெலாம் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குரூப்லேயும் லைவ் கிளாஸ் வீடியோஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இதை நீங்கள் செஞ்சு எனக்கு சப்மிட் பண்ணலாம் இமேஜஸ் ஃபுல்லாக. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.